தமிழ் மற்றும் தமிழர் நிலம் சார்ந்த செய்திகளை மாவட்ட வாரியாக தொகுத்து வழங்கும் நம்ம ஏரியா செய்தி அறிக்கைக்கு உங்களை வரவேற்கிறேன். மதுரை மாவட்டம் மேலூர் அருகே நடைபெற்ற பாரம்பரிய மீன்பிடி திருவிழாவில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர். மேலூர் அருகே வெள்ளரிப்பட்டியில் உள்ள வெள்ளரி கண்மாயில் பாரம்பரிய மீன்பிடி திருவிழா நடைபெற்றது. இதில் மதுரை, சிவகங்கை உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதி பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு ஆர்வமுடன் மீன்பிடித்தனர். கச்சா, வலை, ஊத்தா உள்ளிட்ட உபகரணங்களை கொண்டு நாட்டு வகை மீன்களான கட்லா, சிலேபி, ரோகு, கெண்டை உள்ளிட்ட மீன்களை பொதுமக்கள் பிடித்தனர். ஆண்டுதோறும் இதுபோன்ற மீன்பிடி திருவிழா நடத்துவதால் மழை நன்றாக பொழியும் என்பது தங்கள் நம்பிக்கை என்றும் அப்பகுதியினர் தெரிவித்தார்கள். குன்னூர் வெலிங்டனில் உள்ள மெட்ராஸ் ரெஜிமெண்ட் சென்டரில் ராணுவ பயிற்சி முடித்த வீரர்களை வழி அனுப்பும் விழா சிறப்பாக நடைபெற்றது. இம்மையத்தில் 46 வாரங்கள் பயிற்சியை முடித்த ராணுவ வீரர்கள் 485 பேர் சத்திய பிரமாணம் எடுக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதனையொட்டி நடைபெற்ற ராணுவ வீரர்களின் கம்பீரமான அணிவகுப்பு, கொடி அணிவகுப்பு ஆகியவை பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்ட மேஜர் ஜெனரல் பிஷ் பயிற்சியில் சிறந்து விளங்கிய 5 வீரர்களுக்கு பதக்கங்களை வழங்கி கௌரவப்படுத்தினார். இதனைத் தொடர்ந்து கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. ஈரோடு மாவட்டம் கருங்கல்பாளையத்தில் உள்ள டாஸ்மாக் கடையை அகற்ற வலியுறுத்தி பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் 1 மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. கருங்கல்பாளையத்தில் உள்ள டாஸ்மாக் கடையில் பார் வசதி இல்லாததால் அங்கு வரும் மது பிரியர்கள் சாலையில் அமர்ந்து மது அருந்துவதாக கூறப்படுகிறது. இதனால் அந்த வழியாக செல்லும் பொதுமக்கள் பாதிக்கப்படுவதாக கூறப்படுகிறது. எனவே பொதுமக்களுக்கு இடையூறாக உள்ள மதுக்கடையை மூட வேண்டும் என்ற கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். நெல்லை மாவட்டம் களக்காடு அருகே திருக்குறுங்குடி அழகிய நம்பிராயர் கோயில் தேரோட்டம் கோலாகலமாக நடைபெற்றது. திருக்குறுங்குடியில் உள்ள அழகிய நம்பிராயர் கோவிலில் பங்குனி பிரம்மோற்சவ திருவிழா கடந்த 21ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. முக்கிய நிகழ்வான தேரோட்டத்தை முன்னிட்டு நம்பிராயருக்கு சிறப்பு திருமஞ்சனம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து நடைபெற்ற தேரோட்டத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்தனர். தேரோட்டத்தை முன்னிட்டு போலீசார் தீவிர பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். கொடைக்கானல் கோக்கஸ் வாக் சுற்றுலா தலத்தின் அருகிலுள்ள குறிஞ்சி மலர் பூங்காவில் பரவி வரும் காட்டுத்தீயை அணைக்க முடியாமல் வனத்துறையினர் திணறி வருகிறார்கள். பள்ளி, கல்லூரி விடுமுறையொட்டி கொடைக்கானலுக்கு சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்து காணப்படுகிறது. இந்த நிலையில் பள்ளத்தாக்கு பகுதியை ரசித்தபடி சுற்றுலா பயணிகள் செல்லும் கோக்கஸ் வாக் பகுதியில் உள்ள குறிஞ்சி மலர் பூங்கா பகுதியில் காட்டுத்தீ வேகமாக பரவி வருகிறது. குறுகிய வழித்தடத்தில் நேரிட்ட இந்த காட்டுத்தீயை வனத்துறையினரும் தீயணைப்பு துறையினரும் கட்டுப்படுத்த முடியாமல் திணறி வருகிறார்கள். மதுரை திருப்பரங்குன்றத்தில் அடிப்படை வசதிகள் இல்லாததை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்களை போலீசார் தடுத்து நிறுத்தினர். மறியலில் ஈடுபட்ட பெண்களிடம் போலீசார் கடுமையான வார்த்தைகளை பிரயோகித்ததாக அவர்கள் குற்றம் சாட்டினர். இருப்பினும் மறியலை கைவிடாமல் அவர்கள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். பின்னர் தாங்கள் சந்திக்கும் பிரச்சனைகளை நேரில் வந்து பார்வையிட வேண்டும் என்று பொதுமக்கள் வலியுறுத்தியதால் போலீசாரும் சம்பவ இடத்திற்கு சென்றனர். சுகாதாரமற்ற சூழலில் வாழ்வதால் டெங்கு, மலேரியா போன்ற நோய்கள் ஏற்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். இது தொடர்பாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் நேரில் ஆய்வு செய்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். தேர்தல் நடத்தை விதிகள் காரணமாக திருச்சி மண்ணச்சநல்லூர் அருகே உள்ள சமயபுரம் ஆட்டுச்சந்தையில் பல லட்சம் ரூபாய் அளவிற்கு வர்த்தகம் பாதிக்கப்பட்டுள்ளதாக வியாபாரிகள் வேதனை தெரிவித்தனர். சனிக்கிழமை தோறும் நடைபெறும் ஆட்டுச்சந்தையில் 1 கோடி ரூபாய் முதல் 1.5 கோடி ரூபாய் வரை பணப்பரிமாற்றமும் 3000 முதல் 4000 வரையிலான ஆடுகளும் விற்பனையாவது வழக்கம். இந்த நிலையில் தேர்தல் நடத்தை விதிகள் அமலில் உள்ளதால் 50,000 ரூபாய்க்கு மேல் பணத்தை எடுத்து செல்ல கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. இதனையடுத்து வியாபாரிகள் வருகை பெருமளவு குறைந்ததால் ஆட்டுச்சந்தையில் வியாபாரம் பாதிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியிலிருந்து இருசக்கர வாகன இருக்கையில் மறைத்து தமிழகத்திற்கு கடத்த முயன்ற 839 மது பாட்டில்களை போலீசார் பறிமுதல் செய்தனர். முதலியார்பேட்டை மரப்பாலம் சந்திப்பில் வாகன சோதனையில் ஈடுபட்டு வந்த தேர்தல் அதிகாரிகள் மற்றும் போலீசார் அவ்வழியே இருசக்கர வாகனத்தில் வந்தவர்களை தடுத்து நிறுத்தி சோதனையிட்டனர். சோதனையின் போது இருசக்கர வாகன இருக்கையில் 839 மது பாட்டில்கள் மறைத்து வைத்து தமிழக பகுதிக்கு கடத்திட முயன்றதை கண்டறிந்து அவற்றை பறிமுதல் செய்தனர். மேலும் இக்கடத்தலில் ஈடுபட்ட 2 பேரை போலீசார் கைது செய்தனர். விருதுநகர் அருகே
வில்லிப்பத்திரி ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளிக்கு அப்பகுதி மக்கள் 1 லட்சம் ரூபாய் மதிப்பிலான கல்வி உபகரணப் பொருட்களை சீர்வரிசையாக வழங்கினர். இப்பள்ளியில் 87 மாணவ மாணவிகள் கல்வி பயின்று வருகின்றனர். இப்பள்ளியில் அடிப்படை வசதிகள் குறைவாக உள்ளதை அடுத்து முன்னாள் மாணவர்கள் மற்றும் கிராம மக்கள் பள்ளிக்கு தேவையான பீரோ, மின்விசிறி உள்ளிட்ட பொருட்களை வழங்க முடிவு செய்தனர். தொடர்ந்து மேளதாளங்கள் முழங்க பொருட்களை ஊர்வலமாக கொண்டு வந்த பெற்றோர்களுக்கு பள்ளி ஆசிரியர்கள் ஆரத்தி எடுத்து வரவேற்பளித்தனர். இதனையடுத்து பெற்றோர் கொண்டு வந்த பொருட்களை தலைமை ஆசிரியரிடம் ஒப்படைத்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் அருகே குடிநீர் வசதி மற்றும் அடிப்படை வசதிகள் செய்து தராததை கண்டித்து நாடாளுமன்ற தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக கிராம மக்கள் அறிவித்துள்ளனர். சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற பின்னர் தொகுதி பக்கம் வராத காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் மலேசியா பாண்டியனை கண்டித்து முதுகுளத்தூர் கிராம மக்கள் திடீர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தங்கள் பிரச்சினை குறித்து அதிகாரிகளிடம் பலமுறை மனு அளித்தும் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்பதால் வீடுகளில் கருப்பு கொடி கட்டி தங்களது எதிர்ப்பை தெரிவித்து வருவதாக கூறினார்கள். உடனடியாக அடிப்படை வசதிகள் செய்து தர நடவடிக்கை எடுக்காவிட்டால் தேர்தலையும் புறக்கணிக்கப் போவதாக கிராம மக்கள் அறிவித்திருக்கிறார்கள். களக்காடு அருகே அரசு பள்ளியில் கல்வி சீர்திருவிழா நடைபெற்றது. இதனையொட்டி பள்ளிக்கு தேவையான பொருட்களை பொதுமக்கள் சீராக வழங்கினார்கள். தமிழகத்தில் அரசு பள்ளிகளில் மாணவர்கள் சேர்க்கையை ஊக்கப்படுத்தவும் பள்ளிகளின் வளர்ச்சியில் பொதுமக்களின் பங்களிப்பை உறுதிப்படுத்தவும் கல்வி சீர்திருவிழா நடத்தப்பட்டு வருகிறது. அந்த வகையில் நெல்லை மாவட்டம் களக்காடு அருகே உள்ள காமநேரி ஊராட்சி ஒன்றிய தொடக்கப் பள்ளியிலும் கல்வி சீர்திருவிழா கோலாகலத்துடன் நடந்தது. இதனையொட்டி பொதுமக்கள் நாற்காலி, கடிகாரம், மின் விளக்குகள் மற்றும் கல்வி உபகரணங்களை பள்ளிக்கு சீராக வழங்கினர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே வீட்டில் உள்ள தண்ணீர் தொட்டியை சுத்தம் செய்திடும் பணியில் ஈடுபட்ட 2 இளைஞர்கள் விஷவாயு தாக்கி மயக்கமுற்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தங்கம் நகர் பகுதியைச் சேர்ந்த நடராஜன் என்பவரின் வீட்டில் உள்ள தண்ணீர் தொட்டியை சுத்தப்படுத்தும் பணியில் சுண்ணாம்புப்பேட்டை பகுதியைச் சேர்ந்த சச்சின் உள்ளிட்ட இருவர் ஈடுபட்டுள்ளனர். அச்சமயம் தொட்டியிலிருந்து வெளிப்பட்ட விஷவாயு தாக்கி இருவரும் மயங்கி விழுந்தனர். இதனையடுத்து ஆபத்தான நிலையில் உள்ள இருவரையும் தனியார் மருத்துவமனையில் அனுமதித்து சிகிச்சை அளித்து வருகின்றனர். இந்த சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். திமுக கொறடா சக்கரபாணியிடம் ரயிலில் திருடிய குற்றவாளியை போலீசார் கைது செய்துள்ளனர். கடந்த மாதம் 25ஆம் தேதி மதுரையிலிருந்து பாண்டியன் எக்ஸ்பிரஸ் ரயிலில் சென்னை வந்த திமுக கொறடா சக்கரபாணியிடம் 1 லட்சம் ரூபாய் பணம், செல்போன் மற்றும் 2 சவரன் நகை திருடு போனது. இதுகுறித்து எழும்பூர் ரயில்வே காவல் நிலையத்தில் சக்கரபாணி புகார் அளித்திருந்தார். இதனையடுத்து வழக்கு பதிவு செய்து குற்றவாளியை போலீசார் தனிப்படை அமைத்து தேடி வந்தனர். இதற்கிடையே திருட்டில் ஈடுபட்ட குற்றவாளியை போலீசார் கைது செய்துள்ளனர். அவர் தாம்பரம் பகுதியைச் சேர்ந்த கோபால் என்பது தெரியவந்துள்ளது. அவரிடமிருந்து பணம் மற்றும் செல்போனை போலீசார் பறிமுதல் செய்துள்ளனர். ஏசி பெட்டியின் கண்ணாடியை உடைத்து திருட்டில் ஈடுபட்டதாக அவர் வாக்குமூலம் அளித்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே அரசு பள்ளிக்கு கிராம மக்கள் சார்பில் 2 லட்சம் ரூபாய் மதிப்பிலான சீர்வரிசை பொருட்கள் வழங்கப்பட்டன. ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே தம்பிப்பட்டி கிராமத்தில் உள்ள ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளிக்கு கிராம மக்கள் சார்பில் கல்விச்சீர் வழங்கப்பட்டது. பள்ளிக்கு தேவையான கம்ப்யூட்டர், டிவி, பீரோ, ஃபேன், நாற்காலி உள்ளிட்ட 2 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்களை மேளதாளங்கள் முழங்க மாணவர்களிடம் பெற்றோர்கள் சுமந்து சென்றனர். பள்ளி வாயிலில் காத்திருந்த ஆசிரியர்கள் அவர்களை ஆரத்தி எடுத்து வரவேற்றனர். பின்னர் கல்விச்சீர் தலைமை ஆசிரியரிடம் வழங்கப்பட்டன. விழுப்புரம் மாவட்டம் கூவாகத்தில் அடுத்த மாதம் நடைபெறும் திருநங்கைகளுக்கான அழகி போட்டிக்கு காவல்துறை பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என்று திருநங்கைகள் கூட்டமைப்பு கோரிக்கை விடுத்துள்ளது. இது தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்த தென்னிந்திய திருநங்கைகள் கூட்டமைப்பினர் அடுத்த மாதம் 15ஆம் தேதி அழகி போட்டியும் 17ஆம் தேதி கூத்தாண்டவர் தேரோட்டமும் நடைபெற உள்ளதாக தெரிவித்துள்ளனர். விழாவிற்கு வருபவர்களுக்காக அருகில் உள்ள விடுதி கட்டிடங்களை குறைக்க மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுச்சேரியில் உரிய ஆவணங்களின்றி கொண்டுவரப்பட்ட 26 கிலோ தங்க நகைகளை போலீசார் பறிமுதல் செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கிருமாம்பாக்கம் போலீசார் புதுச்சேரி எல்லைப் பகுதியான முள்ளோடையில் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது கடலூரில் இருந்து வந்த காரை நிறுத்தி சோதனை செய்தனர். அதில் உரிய ஆவணங்களின்றி 24 லட்சம் பணம் இருப்பது தெரியவந்தது. அதனை போலீசார் பறிமுதல் செய்தனர். இதேபோல் சேலத்திலிருந்து புதுச்சேரி நோக்கி வந்த வாகனத்தை சோதனையிட்டதில் அதில் 26 கிலோ தங்கம் இருப்பதும் கண்டுபிடிக்கப்பட்டது. அதன் மதிப்பு சுமார் 1,87 லட்சம் ரூபாய் இருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சிவகங்கை மாவட்டம் மன்னர் துரை சிங்கம் கல்லூரியில் கிராம நிர்வாக அலுவலருக்கும் ஆசிரியருக்கும் இடையே மோதல் ஏற்பட்டது. இருவரும் சட்டையை கிழித்துக் கொண்டு சண்டையிட்டதால் பரபரப்பு நிலவியது. சிவகங்கை மன்னர் துரைசிங்கம் கல்லூரியில் அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு தேர்தல் பயிற்சி வகுப்பு நடைபெற்று வருகிறது. இதில் ஆசிரியர்
டாம் ராஃபேல் செபாஸ்டியன் என்பவருக்கும் விஏஓ ராஜசேகர் என்பவருக்கும் திடீரென வாக்குவாதம் ஏற்பட்டது. பின்னர் இருவரும் சரமாரியாக தாக்கிக் கொண்டனர். இதற்கிடையே ஆசிரியரை தாக்கிய கிராம நிர்வாக அலுவலர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி ஆசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனையடுத்து மன்னர் துரைசிங்கம் கல்லூரியில் ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டனர். கோவையில் நியூஸ் 7 தமிழின் அன்பு பாலம், இயற்கை ஃபவுண்டேஷன் மற்றும் கேஎஸ்ஜி கலை அறிவியல் கல்லூரி இணைந்து புதிய வாக்காளர்களுக்கான விழிப்புணர்வு கருத்தரங்கம் நடைபெற்றது. வாக்களிப்பதன் அவசியம் குறித்து நியூஸ் 7 தமிழின் அன்பு பாலம் மூலம் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்தப்படுகிறது. இதன் ஒரு பகுதியாக கோவையில் முதல் முறையாக வாக்களிக்க உள்ள இளம் வாக்காளர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இதில் ஏராளமான கல்லூரி மாணவர்கள் மற்றும் மாணவிகள் கலந்து கொண்டனர். குடியாத்தம் அருகே உள்ள காப்புக்காட்டில் தண்ணீர் இல்லாததால் வன விலங்குகள் விவசாய நிலங்களில் படையெடுக்க ஆரம்பித்துள்ளன. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே உள்ள காப்புக்காட்டில் சிறுத்தை, காட்டுப்பன்றி, மான், மயில் உள்ளிட்ட விலங்குகள் வசித்து வருகின்றன. அங்கு வறட்சி ஏற்பட்டுள்ள நிலையில் வனத்துறை சார்பில் அமைக்கப்பட்டுள்ள தண்ணீர் தொட்டியிலும் தண்ணீர் நிரப்பப்படாமல் உள்ளது. இதனால் வன விலங்குகள் தண்ணீர் தேடி விவசாய தோட்டங்களுக்குள் படையெடுக்க தொடங்கியுள்ளன.